வணக்கம். அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு இருக்குது. இந்த மாதிரி பானையில் நம்ம தண்ணி வைக்கும்போது இந்த சைடெல்லாம் குளிரும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன இது வந்து எங்கள் பாட்டி சொன்னாங்க. சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம வெத்தலை போடுற சுண்ணாம்பு இருந்தாலும் சரி, வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பு இருந்தாலும் சரி, அதை சுற்றி வர தடவிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சுற்றி வர இருக்கிறது குளிராது. அரைத்து அந்த கொத்தமல்லி சட்னி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து உங்களுக்கு சூடு பண்ணலாம். அது எப்படி சூடு பண்ணால், நம்ம ஒன்று டைரெக்டாக சூடு பண்ணும்போது கொஞ்சம் சட்னி இதுவாகும், அந்த சத்துக்கள் இழுக்கும். ஒன்றும் வந்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் வந்து இது மேலே வச்சுட்டு வந்து சூடுபடுத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு கலந்து வச்சிங்கன்னா, லைட்டாக சால்ட்டு மட்டும் போட்டு வச்சிங்கன்னா புது சட்னி மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த தண்ணியை வந்து இதில் தாங்க ஊற்ற போகிறேன். இப்போ இது கொதிச்சு வச்சு தேவையான அளவு மட்டும் அதில் சேர்த்துறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி புது சட்னி மாதிரி ஆகும், சூடு பண்ணாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.